தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் அய்யனதன் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கானது. நம்ம தமிழகத்தில் தமிழ் சார்ந்த எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றாவே இருக்கிறது இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்று தான். தமிழ் தேசியம் அப்படின்னு எடுத்துட்டாலே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா நாம் தமிழர் விஷயம் தான் இன்னைக்கு ஞாபகமாகவே இருக்கும். ஆனால் அங்கே கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சீமானுடைய எண்ணப்போக்கு பேச்சு, இன்னொன்று என்ன சாதிச்சது நாம் தமிழர் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டது. இது ரெண்டு தான் காரணி, புறக்காரணி இல்லை, எல்லாம் அகக்காரணிகள் தான். இப்போ சீமான் சொல்லி எனக்கு தெரியும், இப்போ தான் வெளில வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு நெல்லையில், இது ஏன் கட்சி, நான் சொல்கிறதான் கொள்கிறேன், அதான் ஒழுக்கம், நான் சர்வாதிகாரமாக தான் இருக்கேன், இருந்தார் இல்லாட்டி நடைய கட்டு அப்படின்றார். உடனே எல்லாரும் வெளில போட்டாங்க. இவ்வளோதான். இப்போ இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, அதை தான் நான் ஓகே வெளில வந்துட்டேன். வெளில வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வரவன் ஒரு மண்ணின் நலனுக்காக தானே வந்தா. ஒரு கட்சி மக்களுடைய நலனுக்காகத்தான் இருக்கே ஒழிய ஒரு தலைவனை காப்பதற்காக கிடையாது. ஒரு கட்சியே ஒரு மண்ணின் மக்களுக்காக. அப்போ அது செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டோன்னு அவன் என்ன பண்ணுவான்? அந்த எனர்ஜி அப்படியே வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு போயிடும். எந்த கட்சியால் அது சாதிக்க பொறுப்படுதோ அந்த கட்சியை நோக்கி அவன் போயிடுவான், இல்லை ஆஃப் ஆகிடுவான். இது ரெண்டு தான் நடக்கும். அது அப்புறம் பட் ஆனால் என்ன, இங்கே நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, அங்கேருந்து வெளியே வரக்கூடியவங்க சொல்கிறது என்ன இருக்குன்னா, நான் என்னோடய பொருளை விட்டுட்டு இடத்த கொடுத்துட்டு இந்த மாதிரியெல்லாம் கட்சிக்காக நிறையா பண்ணியிருக்கேன். நான் போய் ஒரு கொள்கையை அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி கட்சியெல்லாம் இந்த மாதிரி நடக்குதாண்ணா, அண்ணன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே, நடக்குதாண்ணா அப்படின்னு சொன்னால், டே நீ வாய மூடி பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறது தான். சொல்கிறப்போ இந்த ஒரு போக்கும் ஒருவேளை காரணமாக இருக்குமா? இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேச, இதை எப்படி பார்க்குறீங்க? இதான் தமிழ் தேசியமா? இல்லை இல்லை அது அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போது நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்தவன், சீமானோடு நெருக்கமாக பயணித்தவன், வேறு யாருக்கும் இல்லாத ஒரு இடம் நெருக்கமாக பயணித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும். என் கட்சின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே என்ன இடம் இருக்குது? வேறு யாரும் பேசக்கூடாது, நான் பேசுறது தான் அப்படின்னா இன்னொருத்தருக்கு என்ன இடம் இருக்குது? ஒரு கட்சின்றது என்னன்னா ஒரு கூட்டு முயற்சி. இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்தோடு நிற்கிறேன், புரியுதுங்களா? நான், விஜய், அங்கே இருக்கக்கூடிய புசி ஆனந்த், இன்னும் பல வேறுபட்ட தோழர்கள், பல லட்சக்கணக்கான தோழர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி தான். அதில் ஒரு அங்கம். ஆனால் முடிவை வந்துட்டு கட்சியினுடைய தலைமை எடுக்கும், விஜயனுடைய கையெழுத்தில் அது வெளில வரும். இவ்வளோதான். இதில் வந்துட்டு அய்யனதன் பேசக்கூடாது, ஆனந்த் பேசக்கூடாது, தோழர்கள்லாம் பேசக்கூடாது, அவர் மட்டும் இது பேசுவார்னா அது பேர் கட்சி கிடையாது. இல்லை, அதே இதுதானே இங்கே சீமானோட இதுலேயும் இருக்குது. அவர் வந்து குடும்ப அரசியல்னு சொல்கிறாரு, வாரிசு அரசியல்னு சொல்கிறாரு. ஆனால் கட்சிக்குள்ள ஒரு விஷயம் அப்படியே செய்தியாளர் கேட்டால் இல்லை நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறது இல்லைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா அவர் சொல்லுவார், என் கட்சி எனக்கு தெரியும், இன்னொரு சொல்ல தேவையில்லை அப்படின்னு வருவார். அது வேற. நான் உன் கட்சியில் உள்ளூர பேசாததை பற்றி தான் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதெல்லாம் அவர் பேசுதானே, யாரும் பேசக்கூடாது, நம்ம பேசுறது தான் கொள்கைனாரு. அப்புறம் என்ன இருக்குது அங்கே பேசுறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. அப்போ அது உணரும் போது அந்த தோழர்கள் வெளியேறாங்க. நான் தான் சொல்ல வரேன், அவங்களாம் ஒரு ஆற்றல்கள், தே ஆர் எனர்ஜி. அந்த ஆற்றல்கள் வந்துட்டு தமிழ்நாடு தமிழருடைய மேம்பாடு இதுக்காக வந்தது. அதற்கான இடம் இல்லைன்னு வரும்போது அது அதற்கான இடத்த தேடி போயிடுது. அதுதான் அங்கே ட்ரெயின் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் காரணி. ஓகே. ஸோ இப்போ வரையறுக்கப்பட்ட ஒரு கொள்கை ஒன்று இருந்துச்சு, ஆவணம், நாம் தமிழர் ஆவணம், நாம் தமிழர் கட்சி ஆவணம்னு ஒன்று இருந்தது. அதை அவர் தூக்கி போட்டார். ஓகே. அப்புறம் அதை வெளியிட்டது அவர், வாங்கினது நான். கோயம்புத்தூரில் ஒரு பெரும் கூட்டத்தில் மே 18 அன்னைக்கு நைட்டை சொல்ல தூக்கி போடுங்க, நம்ம சொல்கிறது தான் கொள்கை அப்படின்றாருன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் அவர் தமிழ் தேசியம் சொல்கிறது அப்படின்னோம்னா அது காது குத்தல். தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன? இனிய நட்ச இந்த வரையறுக்கப்பட்ட தமிழருடைய பூமியில் தமிழருடைய பாரம்பரிய வாழ்க்கை, அவர்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை மற்றும் உரிமைகள், இவைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு அரசியல் தளம் தான் தமிழ் தேசியம். ரைட்டா? திராவிட தேசியம்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட கொள்கைன்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை போன்றவை. இது எப்படி இதுக்கு முரண்பட்டது ஆகும்?
இதுதான் நான் கேட்டேன். திராவிட அரசியல் வேற. ஓகே. ஐயா தந்தை பெரியார் ஒன்றும் அரசியலுக்காக அவர் கொள்கையை சொல்லவே இல்லை. அவர் தான் அர்ச்சகன் பொறுக்கித்தன ஆலயம் ரிஜெக்ட், அறிவாளி பொறுக்கித்தன அரசாங்கம் ரிஜெக்ட், அயோக்கியன் பொறுக்கித்தனம் அரசியல் ரிஜெக்ட் சொல்லிட்டு சிலையை வச்சுட்டு உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்கிறாரு அவரு. நீங்க எப்படி அரசியலை எடுத்துட்டு வந்து எப்படி போட்டு கலப்பீங்க? ஸோ திராவிட அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியல் முரண், நேர் எதிர் அப்படின்னா அது சொல்லு. ஆனா திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானதுன்னு சொல்லாது. அது உன் புரிதல் குறைபாடு, உனக்கு தெரியல, அவ்வளவுதான். இல்லை அவர் நேற்றுக்கு அந்த திருப்பி அதே விஷயத்தான் கேட்குறேன். என்னன்னா இது வரைக்கும் பேசினா ஒரு விஷயம் நிறைய கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் களம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கப்போ இங்கே சர்வாதிகாரம் தான் அரசியல்னு சொல்கிறப்போ அது தமிழ் தேசியம் கிடையாது. மக்களுக்கான அரசியல் அது கிடையவே கிடையாது. அவங்களாம் ஹிட்லர் எல்லாம் பிடிச்சிக்கிட்டுலாம் பேசியிருக்கிறாங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். நான் கூட ஒரு நாள் சொன்னேன், இப்படிலாம் ஹிட்லரை ஸ்லாகித்து கூட்டி இவர் அப்படியே ஸ்லாகித்து கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னேன், அவன் கடைசியாக வாய் உள்ள துப்பாக்கி விட்டு சுட்டுட்டு செத்தாங்க. எஸ், இந்த சர்வாதிகார பேச்சை எடுத்த தலைவர்களும் என்ன ஆனாங்க? ஒரு 39 to 45 ஹிட்லருடைய சர்வாதிகார சகாப்தமே முடிஞ்சு போச்சு. அதை கட்டிக்கிட்டு அழுவுறேன்னா நான் என்ன செய்யறது? பெரிய தவறு. ஸோ நீ ஒரு ஐடியால சொல்றது யாரு? மேதக அவர்களே, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய முதன்மை தலைமை தளபதி அவர் தான் தமிழ் தேசிய அடையாளம் இல்லாமல் நீ சொல்ற. அவர்கிட்ட அப்படி இருந்துச்சு. அதாவது அப்போ மாவீர தின உரை வந்துட்டு அவரு தயாரிச்சதா இல்லை அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பகுத்தாரு, அவரு தான் பண்ணதா? அப்போ பால்ராஜ் எல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? கடற்படை தளபதி சூசை எப்படி கொண்டாடுறோம்? ஒருத்தருடைய திறனையும் அங்கீகரித்து ஒருத்தர்கிட்டையும் பொறுப்பை கொடுத்த அந்த மகோன்னதமான தலைமைத்துவம் இங்கே ஏன் இல்லை? எஸ், ஆமாம். அப்போ நீ வேற, அவங்க வேற. அது பொதுநலம், நீங்கள் அதற்கு எதிர்நலம். இல்லை, இங்கே இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா சார், இங்கே நாம் தமிழரில் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக தெரியல. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் இருக்காரு, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த ஒரு முகமாக இருக்காங்க, புஷி ஆனந்த் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கப்போ. ஆனால் நாம் தமிழரில் 2ஆம் கட்ட தலைவர் நம்ம யாரையுமே பார்க்கவே முடியல. இருந்தால் தான் தூக்கிடுவாங்களே. அப்படி யாருமே ஒரு அங்கீகரிக்கல, அப்படி யாரும் வச்சுக்கல. ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம அதை ரொம்ப பேசவும் முடியாது, ஏன்னா நம்ம வெளில இருக்கிறோம். நான் இந்த அளவுக்கு பேசுனதுக்கு காரணம் அதோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுவும் இணைக்கப்படுது. அதுலேருந்து நான் ஆளை எடுப்பேன்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஆளை எடுக்க முடியாது. நீ தமிழக வெற்றி கழகத்தை ஆள் இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக நிற்கிறவனை கூட எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அது ஒரு திறந்த வெகுசன இயக்கம். அது மலரும் போதே அப்படிதான் மலருது. சரிதானா? எல்லா இடத்தையும் தனியாக உட்காந்துட்டுலாம் கொள்கையெல்லாம் எழுதலை. பிரகடனம் செஞ்சுட்டு மறுநாளே ஃப்ரண்ட் அவுட்டில் வெளில வந்துருச்சா இல்லையா? அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஒரு விடயத்தையும் எழுதி சொல்லிட்டு தான் அப்புறம் அது கடைப்பிடிக்கவே போகிறது வருது. அதனால் அது வேறு, நீங்கள் வேறு. அதனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் சொன்னார், இதிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்படி தான் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம். அதனால் எந்த கட்சியாலையும் அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதில் குறிப்பாக என்னென்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின உடனே பார்த்தா திமுகவினர் வந்து டைரக்டாக யாருமே விமர்சனத்தை வைக்கல, எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. ஆனால் சீமான் அவர்களுக்கு வெறும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் 3 நாளைக்கு அப்புறம். ஆமாம், இது 4 நாளைக்கு ஆகும். எஸ், இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு தமிழ் தேசியம். இதற்கு முன்னாடி ஏன்னா சீமான் மட்டும்தான் நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், ஒரு பத்திரிகையாளராக களத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறப்போ ஒரு ஃப்ரேம்ல வரணும், அன்னைக்கு பிரேக்கிங்கில் வரணுங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பேசுகிறாரா சீமான்? இல்லை, அதாவது அவர் எதிர்பார்த்தது விஜய் கிட்ட இருந்து என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஆனால் அது இல்லாமல் அவர் பேசுகிறாரு. விஜய் சொன்னது தமிழக வெற்றி கழகத்தினால கொள்கை பெரும்பாகை, ரைட்டுங்களா? அப்புறம் இலக்குகள், அப்புறம் தீர்மானங்கள், விஜய் உரை, இப்படி தான் மாநாட்டினுடைய ஸ்கீம் திட்டப்பட்டது. சரி, அது நேர நெருக்கடி, இதனால் தீர்மானங்களை பின்னாடி சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்தாச்சு. அப்படி தான் நிற்கிறோம். இவர் என்ன எதிர்பார்த்தாரு? விஜய் பேசுனதில் இவருடைய எதிர்பார்ப்பு இல்லைன்னா என்னது? அது திராவிடம்னே ஒன்றே கிடையாது, அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு. யாருக்கிட்டையும் உடன்படிக்கையெல்லாம் செய்யலாம். எது என்ன அப்படின்றத வந்துட்டு யோசிக்கக்கூடிய புத்தி
எல்லாருக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. அது நீங்கள் வந்து விஜய் எங்கே வாழ்ந்தார்? ரஷ்யாவில் வாழ்ந்துக்கிட்டு இல்லை ஹாலிவுட்டை நடிச்சிட்டு இருந்தாரா? தமிழ்நாட்டில் தானே இருந்தார் அவர். ஈழ பிரச்சனை தெரியாதா? தூத்துக்குடி பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லி தான் போய் நின்னாரா? நீங்கள் சொல்லி தான் உங்களுடைய அறிவுறுத்தலின்படி தான் அவர் நீட்டை எதிர்த்தாரா? நீங்கள் சொல்லி தான் சிஐஏக்கு எதிராக அறிக்கை விட்டாரா? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நமக்கு எல்லாம் தெரியும்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கேயும் ஒரு சிந்தனை தளம் இருக்குது, உங்ககிட்ட நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க, இவ்வளோதான். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறல, உங்களுக்கு அது போகும், அது வேற. அதனால் நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும்? கருத்தியலோடு மோதலாமே. ஆமாம், இல்லை நான் அதை விட்டுடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இது நான் ஏற்புடையதில்லை. முதல் நாளே அவர் சொன்னார் 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் எல்லா பெரிய அளவுக்கு தயாரிச்சுட்டு அவர் வராரு. முதல் நாள் சொன்னது என்னது, அது நான் ஏற்புடையதில்லை, அதோட ஓகே, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொள்கையை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொடுக்க போகிறதில்ல, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தான் நிறைவேற்றணும். அதுக்கு தான் அரசியல் கட்சி. கொள்கையை கொடுக்கறதுக்காக ஏதாவது கொள்கை இருந்தால் கொடுங்க, என்னுடைய வறுமை நிலை தீரணும், அப்படியே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அடித்தளம், செயல்பாட்டுக்கான அடித்தளம் அது, அவ்வளோதான். ஆனால் ஒரு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த நாடு, தமிழ்நாடு, அதனுடைய உரிமை பிரச்சனை. நீங்கள் ஒன்றா நின்று இருக்கலாமே, அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு இடத்துல அங்கே அடிபட்டு போச்சு. அதை மறைச்சிட்டு நீங்கள் கொள்கையை பெருசாக்கி, ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி பெருசாக கூட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு வாதம் பண்ணி விவாதம் பண்ணி கொண்டு வரீங்க. ஊடகங்களையும் நடந்துச்சு, நோ ஒரி, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, நடந்து போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்குறது என்ன அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்காக அவர் ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா, கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எதுக்கு அந்த கட்சின்றாங்க? தேவையா இல்லையா? அதான் நாம் தமிழர் இருக்கேன். ஓகே, ஒருவேளை இந்த சீமான் அவர்களுடைய இந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே காளியம்மாள் குறித்து பேசுகிற பிசுறுன்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இப்போ விஜய் அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், சீமான் அவர்களுடைய இந்த ஒரு பேச்சினாலேயே தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதுக்கு போயிட்டோம் நாம் தமிழர் கட்சி. அவரோட பேச்சு தான் காரணம். எந்த கொள்கை வகுப்போம், எந்த கொள்கையும் அதனுடைய அடித்தளத்தில் அது பலமாக தான் நிற்கும். அது எதாரும் போகுது. இந்த மண் போற்றிய தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்களாக போற்றுகிறோம் அப்படிதான் விஜய் சொன்னார். இந்த மண் போற்றுகிறேன். எஸ், அப்போ அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அதை விஜய் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு அவர். ஏன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய உறுப்பினர் விஜய் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நம்முடைய அரசியலுங்கிறது கருத்தியலோடு தான் இருக்கணும், இந்த அட்டாக் பண்ணி பேசக்கூடிய அரசியலுக்கே வரல, நான் போற ரூட்டே வேற அப்படின்னு சொல்றப்போ, நாம் தமிழர் நீங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க, அப்போ இருந்தப்போ விஜய் சீமான் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிறப்போ இந்த அட்டாக் பண்ற பேச்சு இருக்கு இல்லையா, இதனாலேயே நாம் தமிழர் ஒருவேளை அந்த ஒரு சரிவு நிலைக்கு போகுது அவருடைய இந்த பேச்சுனால. இல்ல அவருடைய பேச்சு, அவர் அதான் சொல்ல வரேன், அந்த கட்சியினுடைய உள் பலவீனமே அவர் உருவாக்குனது தான். அவரோட பேச்சும் ஒரு காரணம் ஆயிட்டு இப்போ. ஆமா, அதுல தான் வெளிப்படுது எல்லாமே. அப்புறம் அதுல தான் வந்துட்டு இதாகும். ஸோ அதனால அதை நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாதுன்ற நான். அதை நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது என் கட்சி, நான் சொல்றது தான் கொள்கை, எனக்கு கட்டுப்படுறது தான் ஒழுங்கு அப்படின்னா அப்புறம் அங்கே ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் நான் நினைப்பேன். அப்போ ஒரு செயற்குழு கூட்டத்தை கூடி அதுல வந்துட்டு விஜய் படிக்கிறார் தீர்மானங்களை. ஆமா இல்லையா, அவதான் வந்து படிச்சாரு. ஆமா, அப்போ அது என்னது, இங்க என்னது, இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அவங்களாம் கூட பெருந்தலைவர்கள், அவங்களாம் எப்படி பேசுறாங்க? எஸ். அப்போ இங்கே எப்படி இருக்குது? அப்போ இது ஒரு மாற்று அரசியலா, இது ஒரு விதமான ஒரு அரசியலா? புரியலையே. ஸோ இப்படி இருந்தா இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு வெற்றி இலக்கே சீமானுக்கு இல்லையா? அதான் உண்மை. என்ன சார் சொல்றீங்க? அதான் உண்மை. இல்லை அப்படிலாம் இருந்தால் போவாது. நீங்கள் இந்த யாரும் ஏற்றுக்கலாம் மாட்டாங்க, தெரியும் அதெல்லாம் அவருக்கு. ஆமாம், அவருக்கு வெற்றி இலக்குங்கிறதே. என்னை பார்த்து கேட்குறாரு, நாம் தமிழர் சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு, நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சார மாட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம், ஏன் எதிர்க்கல அப்படின்னு. இன்னும் அந்த டிபேட் இதில் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு ஜாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நிறைய அட்டாக் பண்ணாங்க. ஆமாம், நிறைய சொல்லலாம். அது பிறகு வரேன். அதாவது என்னன்னா கேட்குறாங்க, நான் நாம் தமிழரோட பயணிச்சவன், ரொம்ப ஆழமாக இருந்தவன். நான் கேட்குறேன், 2011 2014 யாரை ஆதரிச்சு பரப்புரை பண்ணீங்க? அதிமுக தானே. அதான் நீங்க விக்கிரவாண்டிட்டே சொல்றீங்க, 2 முறை நான் அதிமுகவை ஆதரிச்சிருக்கிறேன், அதனால இப்போ நீங்க என்ன ஆதரிக்கிறான்னு சொன்னீங்களா இல்லையா? அது திராவிட அரசியல் தானே, அது உனக்கு எதிரி தானே. எதுக்கு எதிர்த்த? 2011 பரவாயில்ல, ஈழ பிரச்சனையை மையமாக வச்சு நம்ம பண்ணோம்.
நம்ம போட்டியிட வேணாம்னு சொன்னீங்க. ஸோ பரப்புரை பண்ணோம். காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில் தான் எல்லாமே பண்ணோம். ஆனால் திமுகவை எதிர்த்து பண்ணோம். அதிமுகவுக்கு ஓட்டு போட சொன்னோம். தேமுதிகவுக்கு ஓட்டு போட சொன்னோம். எல்லாமே ரைட்டு. 2014 மக்களவை தேர்தல் என்ன ஆச்சு? எதுக்கு அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண? அப்போ உன்னுடைய திராவிட எதிர்ப்புன்றது என்னது அது? அப்போ சைலண்டாக இருக்கிறீங்க எல்லாருமே. எதுக்காக சைலண்டாக இருக்கீங்க? ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. அதனால அது போச்சு. எஸ், அவங்களுடைய சீமானவருடைய அந்த பேச்சு பார்க்குறப்போ கடந்த ரொம்ப இதாக போயிட்டுன்னு சொல்கிறப்போ இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒருவேளை வந்துட்டோம் அப்படின்னா கலைஞர் சிலையை உடைப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அது தேவையில்லாமல் கடந்து போயிருக்கலாம் இல்லையா? முதல்ல அவங்க இன்னும் டெபாசிட்டை தாண்டுற நிலைக்கு அவங்க வரலைங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வீராவச பேச்சு. ஓகே, அதாவது ஓலை பேச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன டெபாசிட்டே தான் 36 லட்சம் ஓட்டு சார் தான். எந்த இடத்துல டெபாசிட் வாங்கிட்டீங்க இந்த மக்களவை தேர்தலில்? 39% உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. ஏங்க உயர்ந்த உடனே உங்களுக்கு இடம் தந்துடுவானா? இதெல்லாம் ஸ்ரீலங்கா எலெக்ஷனா? ஒரு இடம் உங்களுக்கு தர்றது நேஷனல் சீட்டில் கிடையாது. எந்த இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சத்தம் போடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்போது விஜயகாந்த் பேசினார்னா அவர் ஒரு இடத்துல ஜெயிச்சார். பல இடங்களில் வந்துட்டு டெபாசிட்டையும் தாண்டி ஓட்ட வாங்கினார். நீங்கள் டெபாசிட்டையும் தாண்டலை பல இடங்களில். இதுதான் நிலைமை. அப்புறம் நீங்கள் நான் வந்தால் அப்படின்னா நீ முதல்ல டெபாசிட்டை தாண்டினால் அப்படின்னா சரியா போச்சு. இன்னும் அப்படிலாம் எந்த கட்சியும் பேசலை. ஒருவேளை நாங்கள் தான் வந்து பேசணும் போல. ஓகே, பொருட்படுத்த வேண்டாம். இல்லை, இது உங்கள்கிட்ட அது ஒரு வருத்தமான ஒரு பேச்சு அதிலேயே தெரியுது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் உருவாகும் போது அதுக்கு துணை நிறையா இருந்திருக்கீங்க. நான் இப்போ அந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு அதுக்கே வரும். ஒரு டிபேட்டில் உட்காந்துருக்கப்போ அதே நாம் தமிழர் சேர்ந்தவர் உங்களை சொல்கிறாங்க. இத்தனைக்கும் ஐயனான் சாருடைய நிறைய பேட்டிகள் அதில் பார்த்தோம், நாம் தமிழை ஆதரித்து நிறைய இதில் பேசியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு கட்சிக்கு மக்களவை தேர்தல் அதுக்குமே பேசுறீங்க. உங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஜாதி வெறியர் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே நாம் தமிழருடைய முக்கியமான ஒரு கழக அந்த செய்தி தொடர்பாக அந்த பேச்சுக்கெல்லாம் நிறைய இதில் இருந்திருப்போ உங்களை சாதி வெறியர் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களே வைக்கிறாங்க. அந்த இதை சீமானுக்கே தெரியும். ஓகே, யாருன்றதுலாம் தெரியும். அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே வேண்டாம். சீமானுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நான் யார் எப்படி என்ன. அதுட்டுங்க ஒரு சாதியை முன் வச்சு பண்ணக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் தோக்கும், அது வெல்லாது அப்படின்ட்டு ரொம்ப முன்னாடியே சொன்னவனே நான் தான். பாமக ஏன் அது இருக்கக்கூடிய பெல்ட்லேயே தோக்கும் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் விளக்குறேன். சாதி அரசியல் வச்சு நீ என்ன பண்ண போற? ஒன்று, இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது, ஜாதிகள் வச்சு அவங்களுடைய சமூக நீதிக்காக நான் போராடுறேன். எப்படி ஜாதியை ஓகே, நான் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது. நான் ஒரு சீர்மரபு சமூகம் கிடையாது. நான் சீர்மரபினருக்காக நான் போராடினேன். அது இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுமே. சாதியம் இதெல்லாம் பண்ணுவோன்னா நான் சாதியனுடைய முதல் வேலை என்ன? சாதியை வச்சு துட்டு சேர்த்துக்கிறது, அடுத்தபடியாக பதவியை இது பண்ணுறது. என்கிட்ட அந்த அவுட்லுக்கே இல்லையே. அப்புறம் அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பதிலாம் சொல்ல தெரியும். இப்படியே போயிட்டே இருந்தால் இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை தான் என்னவா? அவங்க கவலை. தமிழ்நாடு அரசியல் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. ஓகே, தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகள் இப்படின்ற ஒரு ஈக்குவேஷனில் தான் இப்போ போகுது, அந்த சமன்பாட்டில் தான் போகுது. ஸோ முழுக்க முழுக்க தாவேகானுடைய செயல்பாடு தான் தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும். ஓகே, ஸோ தாவேகா வர்றதுனால அந்த நாம் தமிழர் எடுப்படாதுன்னு சொல்லலாம். அந்த கேம்குள்ளே வரலன்றீங்களா? இல்லை, அவ்வளோதான். இங்கே இருக்கிற இடம் என்ன அப்படின்னா தாவேகானுடைய வருகை தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துது. இன்னைக்கு இவ்வளவு காலம் இத்தனை கட்சிகள் இவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் தான் பேசணும் போதையில் நடக்கக்கூடிய கொள்ளை அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு 1.5 சீட்டு வருது. புரியுதுங்களா? ஓகே, இன்னைக்கு ஊராக போயிட்டு இளைஞர்களை பாருங்க, இளைஞர்களையோட போங்க அப்படின்ட்டு திமுகவும் அதிமுக சொல்றாங்க. அப்படின்னா இளைஞர்கள் ஏன் இவ்வளோ காலமா உங்களுடைய பார்வைக்கே வரல? இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் உங்களுடைய பார்வையில் படுறாங்க? ஏன்னா விஜய். அப்போ சீமானுக்கும் அந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே அந்த அச்சுறுத்தல் இல்லை, அவர் கிடையாது. எல்லாருக்குமே அந்த அச்சுறுத்தல் இருக்குது. இளைஞருடைய பலம் அது மட்டும் இல்லை, பெண்கள். இது அப்படியே வந்துட்டு என் மாசம் சரியுது அப்படின்றத பார்த்துட்டதுனால தான் உளவு தகவல் எல்லாருக்குமே இருக்குல்ல. வெளியில பேசிக்கலாம் இவரு இவ்வளோ ஒன்று தான்,
இவர் இவ்வளோண்டு தான் பேசிக்கலாம். அந்த கதையெல்லாம் தெரியும். 4% தான் சொல்றாங்க. அதான் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதனுடைய பின்னணி ஆட்களை பற்றி தெரியும். அது வேற. அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே தேவையில்லை. அப்போ இன்னைக்கு நீங்க இளைஞரோட நாடுறதுக்கான யார் காரணம்? ஓகே, அப்போ அவ்வளவுதான். ஸோ எதிர்காலம் அப்படின்றது, தமிழ்நாட்டு அரசினுடைய எதிர்காலம் அப்படின்றது தாவேகா ரெஸ்ட் இப்படிதான் வரும். பார்க்கலாம். ஓகே சார்.